Friends, welcome to Indian Job Summil. Central Industrial Security Force மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் இப்போ ரீசெண்டாக இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப லென்த்தாலாம் வீடியோ இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். இந்தியன் ஜாப் தமிழ் டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட் அது முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, என்ன ஏஜ், குவாலிஃபிகேஷனு, சேல்ரி, இதெல்லாம் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டெலகிராம் சேனலில் அந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அடுத்து எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். cisf.ct.government.in/index.php. ஸோ இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் 2024 அப்படின்னு இருக்கும். இது 2025 தானே ப்ரோ, இதில் என்ன 2024 இருக்கே அப்படின்னு நீங்கள் டவுட்டாக கேட்கலாம். அதாவது 2024ஓட வேக்கன்சியை 2025ல ஃபில் பண்ணுறாங்க, அதனால 2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் ஆல்ரெடி CISFல நிறைய என்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சில பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு மறந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் இமெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். அதில் போயிட்டு CISF இன்பாக்ஸில் CISF அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பாஸ்வேர்ட், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்ட் ரெண்டுமே அந்த இமெயில் ஐடியில் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி ஞாபகம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் என்ன இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ண அதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபர்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதை கொடுத்து நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது லாகின் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, இதுவரையும் CISFல எந்த ஒரு என்ட்ரிக்கும் நான் அப்ளை பண்ணலை, இப்போ தான் நான் புதுசாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் டேரெக்டாக இதில் போயிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு இதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்கும். அதாவது உங்கள் லாகின்ல வெல்கம், உங்கள் லாகின் ஐடி, யூசர் ஐடி இருக்கும். அதுக்கு நேராக லாக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் லாகின்ல இப்போ இருக்கீங்க. கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், எந்த சைஸில் இருக்கணும், எந்த வித் அண்ட் ஹைட்டில் இருக்கணும், அதுக்கான KB, அது எல்லாமே இதில் கிளியராக இருக்கும். இதை படித்து பார்த்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் மொத்தம் 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், கேட்டகிரி, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பே கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? அந்த டீட்டெயில் இங்கே வந்திருக்கும். கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். இதில் நோ தான் இருக்கும். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் மைக்ரேட் ஆனீங்களா, இடம் மாறினீங்களா அப்படின்னு கேட்டுறாங்க. மைக்ரேட்டட் அப்படின்னா குடிபெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயருது. சரிங்களா? அதுதான் மைக்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஷிஃப்டாக வருது, மாறுறது. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் மாறி இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணணும். இல்லை நான் பிறந்ததே தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான், இன்னைய தேதி வரை நான் தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள்.
ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன், அது டிஃபால்ட்டாக வரும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் சிவில் ஆர் ஆர்மி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிவில் செலக்ட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷனில் 10th. அடுத்து ரிலீஜன் செலக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது எல்லாமே நோ தான் வரும். படித்து பார்த்துட்டு நோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க. எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. குக்கு, டெய்லர், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் நீங்கள் எதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ, எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ, எது வந்து உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் மாலி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஓகேங்களா. அடுத்து விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பாடி பார்ட்டில் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து கிளியராக 2 பாயிண்ட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். சரிங்களா. அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இல்லை உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, பின்கோடு இது எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து இங்கே கவர்மெண்ட் ஐடி கேட்டிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள். வெதர் த டேட் பிரிண்டட் ஆன் தி ஃபோட்டோகிராஃப் டேக்கன், அதாவது நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நீங்கள் எந்த தேதியில் ஃபோட்டோவை எடுத்தீங்க அதை வந்து பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நோ, எஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் எந்த டேட்டில் எடுத்தீங்க அது அந்த டேட் வந்து அந்த ஃபோட்டோவில் பிரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த 3 பாயிண்ட்டுக்கும் நோ தான் வரும். படித்து பார்த்துட்டு நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னலில், இன்டர் யூனிவர்சிட்டி, நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸு, அதர் அப்படின்னா இந்த ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தால் அந்த டீட்டெயில் எல்லாம் என்டர் பண்ணுங்கள். அது இருந்தால் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் முன்னுரிமை தருவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மார்க் வந்து ஆட் ஆகும் செலெக்ஷனில். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஐ இயர்பை இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஃபில் பண்ண டேட்டா எல்லாமே அப்ளிகேஷன் ப்ரிவியூவில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், நீங்கள் எந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஃபைனல் சப்மிஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஒருவேளை ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஃபைனல் சப்மிஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்கள் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அது பிடிஎஃப்ல மட்டும்தான் இருக்கணும். அதிகபட்சம் 1 MBக்குள்ளே இருக்கணும். அடுத்த 10th மார்க் ஷீட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 1 MBக்குள்ளே இருக்கணும். அடுத்து டொமிசியல் சர்டிஃபிகேட், குடியிருப்பு சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் குறிப்பிட்ட அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமிசியல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னா சேவை மையமில் கேளுங்க, அவங்க இது பண்ணி தருவாங்க. இல்லை அப்படின்னா யூடியூப் சேனல் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க டொமிசியல் சர்டிஃபிகேட்னா என்ன, அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும், அந்த மாதிரி நிறைய வீடியோ யூடியூப்லேயே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் சொன்ன வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். சரியா. ஸோ டொமிசியல் சர்டிஃபிகேட் அதுவும் பிடிஎஃப்ல தான் இருக்கணும். 1 MB சைஸுக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக எடுத்த மாதிரி இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சில பேர் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கும், அதாவது சின்ன வயசில் எடுத்திருப்பாங்க, அதை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். இப்போ எடுத்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் டேட், எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்தீங்க அந்த டேட்டு பிரிண்ட் ஆகிருக்கணும். அதை மறக்காமல் பண்ணுங்கள். சரிங்களா. டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டியூலி டேட்டட் ஆன் தி ஃபோட்டோகிராஃப் டேக்கன், எந்த தேதியில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க அந்த தேதி வந்து உங்கள் ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். அடுத்து சிக்னேச்சர்,
அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதிகபட்சம் 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ஹேவ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஆர் ஓபிசி மேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் லிங்க் ஓப்பன் ஆகும். அதை பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? இதுவே எஸ்சி எஸ்டி ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஸோ நான் வந்து எஸ்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணேன். சரிங்களா? அதனால் எனக்கு ஃபீஸ் வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து போகலை. டேரெக்டாக எலிஜிபிள் ஃபார் ஃபீஸ் எக்ஸம்ஷன் பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. யுவர் ஓபிசி மேல் கேட்டகரியாக இருந்தால் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பண்ணால் தான் இந்த பிரிண்ட் அப்ளிகேஷன் ஆப்ஷனே உங்களுக்கு எனேபிள் ஆகும். சரிங்களா? ஸோ பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து மறக்காமல் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் அப்ளை பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ தனியாக வேணால் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். 10th குவாலிஃபிகேஷன் தான், சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. 18லேருந்து 23 ஏஜுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு இதில் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. லாஸ்ட் டேட் April 3க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த மாதம் April 3 அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.